மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை. கலங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவன் பிள்ளை. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. படிக்கிற மாணவர்களை அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து படி 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 என்று லேப்டாப் கொடுத்து ஆசைப்பட்டவர் நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்னைக்கு குடி 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 என்று தமிழ்நாட்டை சீரழித்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சிக்கு, அராஜக ஆட்சிக்கு முடிவு கட்டுறதுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் ஆரம்பிச்சிருச்சு கூட்டத்தன்றதை நான் பார்க்கிறேன். ரொம்ப அருமையான மக்கள் விஷயத்துக்காக கொடுத்தாங்க. என்ன தெரியுங்களா? என்ன? ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் அந்த நாட்டுடைய கணினி வளர்ச்சி அதிகமாக இருக்க வேண்டும். சரி. மற்றொன்று பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்க வேண்டும். ஆமா. தமிழ்நாட்டை பொருளாதார வளர்ச்சி நான் வளர்த்து காட்டுவேன், ஆனால் அதே சமயம் கணினி வளர்ச்சி நான் வளர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் ஏழை எளிய மாணவ மாணவிகளும் பயன்பெறும் வகையில் ஒரே வீட்டில் 2 புள்ள படிச்சாலும் கூட 2 புள்ளைக்கு லேப்டாப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்த ஒரு ஒப்பந்தம். ஒரு அரங்க நிறைந்த கைத்தறி கொடுக்கலாம் அம்மாங்க. சபாஷ். நாங்கள் விவசாயிகளுக்கு தூணாக இருக்கிறோம், விவசாய கடனை நாங்கள் பார்க்கிறோம். எதுவுமே பண்ணாம விவசாயிகளுக்காக, விவசாயிகளுடைய கடனுக்காக விவசாய கடனை தள்ளுபடி செய்த ஒரே முதலமைச்சர் விவசாயிகள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடியாருங்க. எடப்பாடியார் மறக்க முடியுமா?